நம்மோட நண்பர்கள் நிறைய பேர் நம்ம கிட்ட நீங்க திரைப்படங்களை விமர்சனம் பண்ணி பேசுங்கன்னு சொல்லி நிறைய தடவை கேட்டிருக்காங்க. நாமளும் கண்டிப்பா பேசலாம்னு சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தோம். ஒரு வழியா அதை இன்றையிலிருந்து தொடங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி விஜய் சேதுபதி நடித்த ஏஸ் திரைப்படத்திலிருந்து தொடங்கலாம்னு இன்னைக்கு முடிவு பண்ணியிருக்கோம். நாம ஏற்கனவே திரைப்படங்களை விமர்சனம் பண்ணி பேசினது இல்லையா அப்படின்னா பேசியிருக்கோம். சாதியை மையப்படுத்தி சமூகத்துல பதற்றத்தை ஏற்படுத்துற மாதிரியான திரைப்படங்களை சில ஜாதி வெறியர்கள் எடுக்கும்போது அந்த திரைப்படங்களுக்கு எதிரான விமர்சனங்களை முன் வச்சு பேசியிருக்கோம். ஆனால் கமர்ஷியல் திரைப்படங்கள் குறித்து நம்ம பெருசாக விமர்சனம் பண்ணதில்லை. இன்று இந்த பதிவின் மூலமாக அறிவிக்கிறோம், இனி வாரந்தோறும் ஒரு பதிவு திரை விமர்சனம் பதிவாக இருக்கும் அப்படிங்கிறத அறிவிச்சுக்கிறோம். அதே போல் நம்மளோட விமர்சனம் எதை மையமாக வச்சு இருக்கோம் அப்படின்னா, ஒரு பொதுவான சினிமா ரசிகன் இல்லை பார்வையாளன் அந்த படத்தை பார்த்து 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வரானா, ஒரு மகிழ்ச்சியாக உள்ளே போயிட்டு வரானா அப்படிங்கிற அந்த பார்வையிலையும், அதுக்கப்புறம் நாம் தொடர்ச்சியாக அரசியல் கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அரசியலாகவும் சமூக ரீதியிலையும் ஒரு திரைப்படம் சரியான சமூக அரசியலை பேசியிருக்கா அல்லது எந்த இடத்துல தவறா பேசியிருக்கு இல்லை எங்க பேச தவறு இருக்கு அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியாக அவங்களோட பகிர்ந்துக்க போகிறோம், பதிவு பண்ண போகிறோம். ஸோ இப்படியாத்தான் நம்மளோட விமர்சனம் இருக்க போது. முதல் விமர்சனமாக இன்னைக்கு விஜய் சேதுபதி நடித்த ஏஸ் திரைப்படத்தை குறித்து விவரமான விமர்சனங்களை பேசலாம் வாங்க. அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். பிளான் சொல்றான். What is your plan? வட்டின்னு எல்லா நம்பர் 2 பிசினஸ்லயும் தர்மாக்கு கை இருக்கு. 1 மில்லியன் ரிங்கட் 2 வாரத்துல கட்டணும். செய்யலனா என்ன ஆகும் தெரியுமா? ஏஸ் திரைப்படம். இந்த திரைப்படத்துல விஜய் சேதுபதி போல்ட் கண்ணன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. காமெடிக்காக யோகி பாபு நடிச்சிருக்காரு. கதாநாயகியா ருக்மிணி அப்படிங்கிறவங்க கன்னட திரையுலகில் பிரபலமானவங்கன்னு நினைக்கிறேன், அவங்க நடிச்சிருக்காங்க. துணை கதாபாத்திரமா திவ்யா அப்படிங்கிறவங்க நடிச்சிருக்காங்க கல்பனாங்கிற கேரக்டர்ல. ருக்மிணிங்கிற அந்த ஹீரோயின் அதே ருக்கு அப்படிங்கிற அந்த பேர்லயே நடிச்சிருக்காங்க. இதுதான் படத்தோட முக்கிய கதாபாத்திரங்கள். வில்லன் கதாபாத்திரத்துல இந்த பப்ளு பிருத்திவிராஜ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அவர் நடிச்சிருக்காரு, தெரியாம இருக்காது. கேஜே படத்துல வில்லனா இருந்த அவினாஷும் இந்த படத்துல வில்லனா இருக்காரு. எனக்கு இந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே ஒரு கற்பனையும் தோணிக்கிட்டே இருந்துச்சு. டக்குன்னு நம்மோட மைண்ட்ல வந்து போய்கிட்டு இருந்துச்சு, இந்த கதையை விஜய் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில சீனுக்கெல்லாம் எனக்கு அப்படி தோணிக்கிட்டே இருந்துச்சு. இந்த கதையை விஜய் நடித்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம இறுதியா தவறாம உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறோம். முதல்ல இந்த கதை விஜய் சேதுபதியே ஏதோ அதாவது ஒரு பொறி வச்சு பேசுற மாதிரி, இந்த கைதி படத்துல இந்த டில்லி எங்கிருந்து வந்தவன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பொடி வச்சு அவரோட இன்ட்ரோ இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இங்க போல்ட் கண்ணன் அப்படிங்கிற விஜய் சேதுபதியோட கதாபாத்திரமும் அவர் நண்பர் ஏதோ சிறையில இருந்து பேசுற மாதிரியும், இவர் எந்த வம்புக்கும் தும்புக்கும் போகாம திரும்ப போலீஸ் கிட்ட மாட்டிக்காத அளவுக்கு சேஃபா இருக்கணும், இல்லைன்னா தன்னோட பழைய வழக்குகள்லாம் நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ட்ரோவோட விஜய் சேதுபதி மலேசியாவில் அடி எடுத்து வைக்கிறாரு. இந்த கதைக்களம் முழுக்க மலேசியா மண்ணில் நடக்கிற மாதிரியான ஒரு கதைக்களம் தான். அப்படி அவர் மலேசியா வந்த உடனே யோகி பாபு தான் ரிசீவ் பண்றாரு. இப்படி கதை ஓரளவுக்கு கொஞ்சம் சாதாரணமா தொடங்கி யாரு என்ன எதை நோக்கி நகருது கதை அப்படின்னு புரியறதுக்குள்ளவே இன்டர்வல் வந்துடுது, இடைவேளை வந்துடுது. அதுக்குன்னு இடைவேளை வரைக்கும் போர் அடிக்குதா அப்படின்னு சொல்ல முடியாது. படம் நல்லா விறுவிறுப்பாகவே போகுது. காமெடி கலந்து அங்கங்கே நல்லா வாய் விட்டு சிரிக்கிற அளவுக்கு யோகி பாபுவோட காமெடியும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. வழக்கமாக யோகி பாபுவோட காமெடி இல்லை சந்தானமோட காமெடி இப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உருவை கேலி பண்ணுறது, டபுள் மீனிங்கில் பேசுறது, இப்படின்னு சம்பந்தமே இல்லாமல் ஒரு மாதிரி திணிச்சு வச்சிருப்பாங்க காமெடிகளையோ வார்த்தைகளையோ இந்த மாதிரி. ஆனால் இந்த படத்தில் விஜய் சேதுபதியோட ரொம்ப சாதாரணமாக அந்த கதையோட டிராவல் பண்ணுற மாதிரி ரொம்ப யதார்த்தமான நடிப்பு, யதார்த்தமான வார்த்தைகளை கொண்டு ஆடியன்ஸை பார்வையாளர்களை ரொம்ப சாதாரணமாக சிரிக்க வச்சுருக்காங்க. நகைச்சுவையெல்லாம் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். இந்த திரைப்படத்தில் ரொம்ப சாதாரணமாக இன்டர்வல் வரைக்கும் எதை நோக்கி தான் இந்த கதை போகுது, இன்டர்வலே வந்துருச்சு, இன்னும் பாதி படத்துக்குள்ளே கதையோட கருவை சொல்லி படத்தை கிளைமேக்ஸ் வரையும் கொண்டு வரணுமே, என்னதான் நடக்க போகுது அப்படின்னு பாதி வரைக்கும் எந்த திசையில படம் போகுதுன்னே கணிக்க முடியாத அளவுக்கு போகுது. ஆனா விறுவிறுப்பா தான் போகுது, போர் அடிக்கல. படம் முழுக்க எந்த இடத்துலையும் போர் அடிக்கல, லேக் ஆகல, நம்ம கவனம் செதற மாதிரி இல்லை, தொடர்ச்சியா படத்தை கவனிக்கிற மாதிரி தான் சினிமா இருக்கு. அதுல எந்த குறையும் இல்லை. ரொம்ப நெருக்கமா நண்பர்களா ஆயிட்ட தன்னோட நண்பர்கள் அல்லது காதலி இவங்கெல்லாம் நெருங்கிட்டதுனால அவங்களோட பிரச்சனையை தீர்க்கணும்,
அதுக்கெல்லாம் காசு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற விஜய் சேதுபதி ஒரு சூழல் ஏற்பட்டு கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போறார். தன்னோட காதலியோட பிரச்சனையை தீர்க்கணும், பண கஷ்டத்தை சின்னதா டெம்பரவரியா தீர்க்கணும். அவங்க துணி கடையில வேலை செய்யறாங்க. அவங்களோட டார்கெட்டுக்கு ஒரு $10,000 வெள்ளிக்கு அவங்க வியாபாரம் பண்ணணும். அப்படி வியாபாரம் பண்ணாதான் அவங்களுக்கு வேலை நீடிக்கும். ஸோ அதை சால்வ் பண்ணலான்னு கடன் வாங்கியாவது அவங்க கிட்ட அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி வியாபாரம் பண்ணி அவங்க டார்கெட்டை முடிக்கலான்னு போறாரு. அந்த இடத்துல கடன் வாங்கலான்னு போற இடத்துல பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்தை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா அந்த காட்சி அப்படியே இங்க வரும். என்னன்னா, சந்தானம் ஆர்யாவை கடன் வாங்க கூட்டிட்டு போவாரு. அங்க ரவுடி வந்து ஏற்கனவே கடன் வாங்கினவங்களோட அந்த மிரட்டல் நடந்துட்டு இருக்கும். அவங்கள அடிச்சு உதைச்சிக்கிட்டு இருப்பாங்க, துன்புறுத்திக்கிட்டு இருப்பாங்க. வட்டி பயங்கரமா இருக்கும். கொடுக்கலன்னா தன் நண்பனும் கொடுத்தவன் வாங்கினவன் மட்டும் இல்ல, கொடுத்தவனையும் தூக்கி வந்து நாங்கள் வெட்டுவோம் குத்துவோம் அப்படிங்கிற மாதிரியான நகைச்சுவை கலந்த அந்த ஒரு வில்லத்தனமான காட்சி அங்கே காட்டப்படுது. என்ன இது பாஸ் என்கிற ஏற்கனவே நம்ம பார்த்த காட்சி மாதிரியும் திரைப்படங்கள்ல வந்து ரொம்ப சாதாரண காட்சி மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுக்குள்ள படம் வந்து ஒரு மாதிரி டைவர்ட் ஆயிடுது. இந்த படத்துல வர எல்லா சீன்களுமே சற்றேறக்குரிய நம்ம எங்கேயோ ஏதோ பார்த்த சீன் மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு படத்துல வந்த சீன் மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு அடுத்து இதுதான் நடக்க போதே, இது இந்த படத்திலே வந்திருக்கு, இப்ப இது பண்ண போறான் அதை பண்ண போறான் அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே அதுல இருந்து லைட்டா நமக்கு கொஞ்சம் திருப்பி வேற மாதிரி கூட்டிட்டு போயிருப்பாங்க. ரொம்ப அழகா, அதாவது நீங்க இதை நினைச்சிருப்பீங்க அதனால நான் இதை பண்றேன் பார் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ரொம்ப நம்ம அதை ஏத்துக்கிற அளவுக்கு யதார்த்தமா அந்த கதைக்களத்தை அப்படி டைவர்ட் பண்ணி ரொம்ப அழகாவே கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். அப்படி கடன் வாங்க போன இடத்துல கேஜிஎஃப் படத்துல வருவார் இல்லையா, அந்த கேரக்டர் தர்மாங்கிற கேரக்டர் வந்திருக்காரு. சரி, அவரோட வில்லத்தனத்தெல்லாம் பார்த்து கடன் வாங்கினா வேலைக்கு ஆகாது அப்படின்னு திரும்புற நேரத்துல அங்க நடக்கிற இதெல்லாம் கவனிச்ச விஜய் சேதுபதி நம்ம சீட் ஆடலாம், அதில் மூலமா இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு தன் நண்பன் யோகி பாபு கிட்ட இருந்து ஒரு 500 வெள்ளியை முதலீடு பண்ணி ஆட ஆரம்பிக்கிறாரு. அங்க தொடங்குது, ஆட ஆரம்பிக்கிறாரு. தந்திரத்தனமா ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு விஜய் சேதுபதி. இதெல்லாம் கேமராவில் கண்காணிச்சுக்கிட்டே இருந்த தர்மா வில்லன் வந்து அந்த இடத்த நிர்வகிச்சுட்டு இருக்கிற, அந்த கேம் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிற தர்மா வந்து நான் உன் கூட ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய 2.5 லட்சம் வெள்ளியை இன்வெஸ்ட் பண்ணி விஜய் சேதுபதியை தோக்கடிச்சு பத்திரத்துல கையெழுத்து வாங்கி 1 வாரத்துக்குள்ள இந்த பணத்தை நீங்க திரும்பி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சு விடுறாங்க. அப்போ எல்லா நெருக்கடியும் சேருது விஜய் சேதுபதிக்கு. 1 வாரத்துல தர்மாக்கு வில்லனுக்கு நம்ம பணத்தை 2.5 கோடியை செட்டில் பண்ணோம், 2.5 லட்சம் வெள்ளி அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பணத்தை செட்டில் பண்ணோம். ஹீரோயினுக்கு ஒரு 1 மில்லியன் வெள்ளியோ என்னமோ தேவைப்படுது அவங்க வீடை காப்பாத்திக்க. யாரு? பிரித்யூ, பப்ளு பிரித்யூ அப்படிங்கிற அவங்களோட ஸ்டெப் ஃபாதர் கிட்ட இருந்தே அந்த வீடை வாங்கிக்க. ஏன்னா ஹீரோயினுக்கும் பப்ளு பிரித்யூக்கும் மிகப்பெரிய கிளாஷ் இருக்கும். அதனால பப்ளு பிரித்யூ தான் ஹீரோயினோட ஸ்டெப் ஃபாதர். அவனா ஹீரோயினுக்கு அவன் பிரித்யூவை பிடிக்காது. ஸோ அவங்கள வீட்டை விட்டு கிளப்பணும் அப்படின்னா, இந்த வீட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆயிருக்கு, அதை நீ எனக்கு கொடு, அப்புறம் நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால அந்த நெருக்கடி ஹீரோயினுக்கு இருக்கும். அப்போ ஹீரோயினுக்கு ஒரு 10 லட்சம் வெள்ளி தேவைப்படுது, ஹீரோக்கு ஒரு 2.5 லட்சம் வெள்ளி தேவைப்படுது அந்த தர்மாக்கு செட்டில் பண்ண. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வேலை கொடுத்த கல்பனா அப்படிங்கிற கேரக்டர் வந்து இவங்க ஃப்ரெண்டு, விஜய் சேதுபதியோட ஃப்ரெண்டு, யோகி பாபாவோட ஃப்ரெண்டு. ஒரு மாதிரி லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு யோகி பாபு, ஆனா அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்கு, அவங்களோட ஹோட்டல் வந்து சீல் வைக்க போறாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு 1 மில்லியன் வெள்ளி தேவைப்படுது. இப்படி அவங்க நண்பர்கள், காதலி, விஜய் சேதுபதி முதல் கொண்டு எல்லாரும் பண நெருக்கடியில் இருக்கவே அதுக்கு ஒரு திட்டம் போட்டு, வேற வழி இல்லை, அதுக்கு ஒரு திட்டம் போட்டு இந்த பணத்தெல்லாம் செட்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்கை கொள்ளையடிக்கலான்னு ஒரு முடிவு பண்ணியிருப்பார். அந்த இடத்துல நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஏன் பேங்கை கொள்ளையடிக்கிற திட்டத்தை விஜய் சேதுபதி தீட்டணும்? ஏற்கனவே ஏமாத்திருக்கிற வில்லன்கிட்டே நிறைய பணம் இருக்கு, அவங்ககிட்ட இருந்தே ஏதாவது கொள்ளையடிக்க முயற்சி பண்ணியிருக்கலாம். ஆனால் அதை தவிர்த்து பேங்க்கு கிட்ட கொள்ளையடிச்சு போலீஸு கேஸு அப்படின்னு போது விஜய் சேதுபதியோட ஆரம்ப சீன்லேயே வந்து போலீஸ் கேஸ்ல மாட்டிக்க கூடாது, மாட்டினா பழைய கேஸ்லாம் உன்னை நோண்டி பெரிய பிரச்சனையாடு வெளியே வர முடியாதுன்னு சொல்றப்ப அதை மீறி வந்து ஹீரோ விஜய் சேதுபதி இந்த ரிஸ்க் எடுத்திருப்பார். ஏன் தர்மா கிட்டே வில்லன் கிட்டே கொள்ளடிச்சிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துச்சு. ஆனா அதெல்லாம் தாண்டி அந்த பேங்க் ராபரி சீன் முடியுது. அதுக்கப்புறம் நடக்கிற அவங்க அந்த கதையில நடக்கிற சுவாரஸ்யம், விறுவிறுப்பு, அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வராங்க, அந்த பேங்க் ராபரியில வில்லனை மாட்டி விடுறது, இன்னொரு வில்லனான பிருத்திவிராஜ் அதுக்குள்ள இன்வால்வ் ஆகுது, போலீஸ்காரனா இருக்கிற பிருத்திவிராஜ் வந்து அதுக்குள்ள இன்வால்வ் ஆகி எல்லாரும்
விஜய் சேதுபதி தான் கொள்ளையடிச்சான்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இந்த வில்லன்கள் கிட்டேயும் வில்லன் போலீஸா இருக்கிற பிருத்திவிராஜ் கிட்டேயும் வந்து ஒரு அழுத்தம் வருது. 2 பேருமே முழு பணத்தையும் எனக்கு கூடன்னு கேட்க மறுபடியும் மிகப்பெரிய நெருக்கடியில மாட்ட அதுக்கிடையில லாட்டரியில ஒரு 20 கோடி ரூபாய் விழுது விஜய் சேதுபதிக்கு. இதற்கிடையில லாட்டரியில் விழுந்த பணத்தையும் தன்னால் நேரடியாக போய் வாங்க முடியல அப்படின்னு கல்பனா, தனக்கு ஹோட்டலில் வேலை கொடுத்த கல்பனாவை வச்சு வாங்க சொல்ல கல்பனாக்கும் இவங்க கொள்ளையடிச்சது தெரிஞ்சிருது, ஹீரோயினுக்கும் கொள்ளையடிச்சது தெரிஞ்சிருது, வில்லன் போலீஸான பிருத்திவிராஜுக்கும் தெரிஞ்சிருது, வில்லனான தர்மாக்கும் தெரிஞ்சிருது. ஏன்னா இந்த கொள்ளை இதில் தர்மாவோட துப்பாக்கியை பயன்படுத்தியிருப்பாரு விஜய் சேதுபதி. அதனால போலீஸ் அவரை சந்தேக கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி ஜாமீன்ல வெளியே வந்திருப்பாரு. இப்படி ஒரு கும்பலுக்கு விஜய் சேதுபதி கொள்ளையடிச்சது தெரிஞ்சிருது. இப்போ இந்த கும்பல் கிட்ட இருந்தும் தப்பிக்கணும், போலீஸ் கேஸ்ல இருந்தும் தப்பிக்கணும், ஸ்மூத்தா வாழணும், தன்னோட காதலி கூட தனக்கான புது வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படிங்கிற விறுவிறுப்போட எந்த லேகும் இல்லாம எங்கேயும் போர் அடிக்காம பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் பிஜிஎம் எல்லாம் ரொம்ப சூப்பரா போட்டிருந்தாங்க. படத்தோட விறுவிறுப்பு குறையாத மாதிரி, தேவையில்லாத இடத்துல விறுவிறுப்பு ஏத்துற மாதிரியும் இல்லாம அப்படியே ரொம்ப அழகா அந்த படத்தை பதட்டத்தோடவே கொண்டு போனாங்க. நாம பார்த்த பக்கத்து சீட்ல இருந்தவங்களாம் நிறைய பேர் நுனி சீட்ல வந்து உட்காந்து படத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி விறுவிறுப்பு குறையாம ரொம்ப அழகா அருமையா போய்கிட்டே இருந்துச்சு சினிமா. கிளைமேக்ஸும் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருந்துச்சு. அப்படி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதற்கிடையில வந்து இந்த பப்ளு பிருத்திவிராஜுங்கிற கேரக்டர் வில்லன் போலீஸ் அவர் வந்து அந்த கேரக்டர் வந்து ஒரு பெண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருப்பாங்க. தன்னோட வீடியோ வச்சு லவ் பண்றேன்னு சொல்ற பையன் வந்து தன்னோட வீடியோவை வந்து ஆபாசமான வீடியோவை காட்டி மிரட்டிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு பப்ளு பிருத்திவிராஜ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. சரி, நான் என்ன ஏதுன்னு பார்த்து அந்த ஃபோனை வாங்கி கொடுக்குறேன், வீடியோ வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவாப்புல பப்ளு பிருத்தி. போய் அந்த பையனை மிரட்டி அடிச்சு அந்த ஃபோனை பிடிக்கிட்டு வந்துடுவாப்புல. ஃபோனை பிடிக்கிட்டு வந்துட்டு அந்த பையன் என்ன ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தானோ, என்ன தொல்லை பண்ணானோ அதை எல்லாத்தையும் பிருத்திவிராஜ் அந்த பொண்ணுக்கு பண்ண ஆரம்பிச்சிருவார். தொடர்ச்சியாக அந்த வீடியோவை காட்டி ஃபோனை காட்டி தன்கிட்ட தனியாக வரணும், நான் கூப்பிட்ற இடத்துக்கெல்லாம் வரணும், இந்த ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவர் வில்லன் போலீஸில் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். கதையோட ஆரம்பத்தில் இந்த சீனெல்லாம் காட்டும் போது ஆடியன்ஸ் எல்லாம் என்ன கணிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஓகே இந்த வில்லன் பிருத்திவை விஜய் சேதுபதி அடித்து அந்த பொண்ணை காப்பாற்ற போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு அந்த பெண்ணுக்கும் அந்த சீனுக்கும் ஹீரோக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா கிளைமேக்ஸ்ல அந்த பெண் வந்து நிம்மதி அடைவாள். விஜய் சேதுபதிக்கும் அந்த பெண்ணுக்கும் ஒரு சின்ன அறிமுகம் கூட இருக்காது. ஆனா மறைமுகமாவே அந்த பெண் வந்து காப்பாற்றப்பட்டிருப்பாள். அந்த மாதிரி ரொம்ப அழகா அந்த சீனை கொண்டு போயிருப்பாங்க. இப்போ விஜய் இந்த படத்துல நடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா முதல்ல. இதுதான் நாம நினைச்சோம். இப்போ ஒருவேளை விஜயா இருந்தா இந்த படத்துல இந்த கதையில என்ன கேட்டிருப்பாரு அப்படின்னா, நம்ம சும்மா வம்பிழுத்து அவரை மாட்டி விடணும்னு இல்லை, நமக்கு படம் பார்க்கும்போது தோணுன விஷயம்தான். இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு பொண்ணை ஒரு வில்லன் ஹராஸ் பண்ணுறான், வீடியோவை காட்டி மிரட்டுறான், ஆனால் என்னோட நேரடி பங்களிப்பு இல்லாமல் அந்த பொண்ணு எப்படி நிம்மதியாக, அந்த பொண்ணோட பிரச்சனை எல்லாம் எப்படி சால்வ் ஆகணும், நான் போய் அந்த வில்லனை அடித்து தூக்கி போட்டு மிதிச்சுட்டு தொலைச்சிருவேண்டா ஒன்று அப்படின்னு, நீ வாமா தங்கச்சி பத்திரமா இருமா, இனிமேல் சேஃப்டியாக இருமான்னு நான் தட்டி கொடுத்துட்டு வந்தால் தானே நான் ஹீரோ அப்படின்னு இருப்பாரு. அதுக்கப்புறம் நிறைய சீனில் விஜய் இருந்திருந்தா, நீ அடித்தா பீஸு, நான் அடித்தா மாசு, பொறி கலங்கி பூமி அதிரும் பாரு அப்படின்லாம் இருந்திருப்பாரு. ஒருவேளை விஜய்க்கு இந்த கதை சொல்லப்பட்டு விஜய் இந்த கதையில நடிச்சிருந்தா இந்த படம் அட்டு ஃப்ளாப் ஆயிருக்கும். இந்த கதை விஜய்க்கு பொருந்தாத கதை ஒருவேளை சொல்லியிருந்தான். ஆனால் முழுக்க முழுக்க விஜய் சேதுபதிக்கு ரொம்ப சூட் ஆச்சு. கொஞ்சம் சாதாரண விஷயங்கள் எல்லாம் அப்படியே ரூட் மாற்றி ரொம்ப அழகாக திருப்பி கொண்டு போய் படம் முழுக்க எங்கேஜிங்காக பலரை நுனி சீட்டில் உட்காந்து பார்க்குற வைக்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம். நாம் என்னடா இது நம்ம பொலிட்டிக்கலாக ரிவ்யூ பண்ண போகிறோம், பெருசாக ஒன்றும் குறைகள் இல்லை, ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக ஒரு குடும்பத்தோடு பார்க்குற ஃபிலிமாக உட்காந்து 2.5 மணி நேரம் எங்கேஜிங்காக நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகிற படமாக இருக்குது, நம்ம இதில் என்ன ரிவ்யூ பண்ணுறதுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனாலும் ஒரு 2 விஷயம் பொலிட்டிக்கலாக, சோஷியலி அண்ட் பொலிட்டிக்கலாக நம்ம சொல்கிற மாதிரி அந்த படத்துலையும் மாட்டுச்சு. என்ன அப்படின்னா, யோகி பாபு வந்து ஒரு பழைய சாமான்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்து காசு வாங்கி அந்த வேலை செய்கிறவரா அதில் இருப்பார்.
அப்போ அந்த யோகி பாபு வந்து நான் தொழிலதிபர்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருப்பாரு எல்லாரையும். ஒரு கட்டத்துல விஜய் சேதுபதிக்கு தெரிஞ்சிடும் அவர் இந்த வேலை தான் செய்யறாருன்னு. அதுல இருந்து விஜய் சேதுபதி அவர் என்னன்னா அதுக்கப்புறம் கலாய்க்க ஆரம்பிப்பார். என்னன்னா ஏய் குப்பை பொறுக்கிறோனே, ஏய் குப்பை அப்படிம்பாரு. அப்புறம் அந்த கல்பனாங்கிற கேரக்டரும் இவரை தொழிலதிபர்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். தெரிஞ்ச உடனே குப்பை தானே நீ, குப்பை பொறுக்கிறவன் தானே நீ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. படம் முழுக்க அதை சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா அது தெரிஞ்ச உடனே அப்படிங்கிற மாதிரி ஒரு 2-3 சீன்ல அந்த மாதிரி அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஸோ அது நமக்கு தவறாக இருந்துச்சு. ஒருவேளை நான் ஒரு தூய்மை பணியாளராகவோ, நான் அந்த மாதிரி பழைய பொருட்களை வாங்கி வியாபாரம் பண்ணுற காயலாங்கடன்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான தொழிலில் ஈடுபடுற ஒரு நபராக இருந்தால் அந்த வார்த்தைகள் என்னை மிகவும் காயப்படுத்தும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ சோஷியலி அந்த வார்த்தை, அந்த வசனம் வந்து தவிர்த்திருக்கலாம். இல்லை வேற மாதிரி ஏதாவது காமெடிக்கு பயன்படுத்துறதுனாலும் வேற மாதிரி ஏதாவது சொல்லி போயிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அந்த வார்த்தை நமக்கு தப்பா தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் படம் எல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் எல்லாம் முடிஞ்சு விஜய் சேதுபதிக்கு யார் அனுப்புனாங்களோ அந்த நண்பர்கிட்ட, அதாவது யோகி பாபு நம்பிக்கிட்டு இருப்பார் தான் ஊர்க்காரன் தான், அவனுக்கு தெரிஞ்சவனை அனுப்பிச்சிருக்கான் வேலைக்கு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருப்பார். அப்போ விஜய் ஃபோன் பண்ணி, ஏன்டா நீ ஒருத்தனை அமிச்சா அவன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்பார் நண்பன்கிட்ட, ஊரில் இருக்கிற நண்பன்கிட்ட. அவன் நான் அனுப்புன ஆளே இல்லை, அவன் வரவே இல்லை, அவன் இங்கே தான் இருக்கான், அங்கே வந்திருக்கிறது யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஆப்போசிட்டில் இருக்கிற ஊரில் இருக்கிற நண்பன் பேசுவார். அப்போ இந்த கான்வர்சேஷன் தொடங்கிறதுக்கு முன்னாடி எங்கடா இருக்க, ஏன் ஃபோன் 1 மாசமா எடுக்கல அப்படின்னு யோகி பாபு கேட்பாரு. ஒரு போராட்டம், ஜெயிலுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த நண்பர் சொல்வார். அப்புறம் என்னடா போராட்டம், ஏன் ஜெயிலுக்கு போனோம்னா, என்ன போராட்டம்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அது போகணும். ஒரு செகண்ட் அப்படி ஒரு போராட்டம், ஜெயில இருந்து என்ன போராட்டம்னே எனக்கு தெரியாது, ஜெயில இருந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அது பொலிட்டிக்கலா ரொம்ப தப்பா இருக்கு. நம்ம போற போக்குல ஒரு வசனம் வச்சுட்டு போயிடலாம். அது வந்து இங்க மக்களுக்காக போராடுற போராளிகள் எல்லாம் இழிவுபடுத்துதோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு. இங்க என்ன போராடுறோம், எல்லாம் எதுக்கு போராடுறோம்னு தெரியாம அவர் வீதிக்கு வரான், எதுக்கு அரெஸ்ட் ஆகுறோம்னு தெரியாம வீதிக்கு வந்துகிட்டு இருக்கான். இங்க போராடி ஜெயிலுக்கு போடுறதெல்லாம் யாரு? அத்தனையும் மக்களுக்கான போராளிகள். மக்களுக்காக தன் வேலையை விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு வீதிக்கு வர்றது, ஒரு நாள் லீவு போட்டு வர்றது, 1 மாசம் லீவு போட்டு வர்றதோ, இல்லை தன் வேலையை இழந்தோ இந்த மாதிரி சிறை கொடுமை அப்படின்னு அனுபவிக்கிறதெல்லாம் யாரு? இங்க தமிழ்நாட்டு அரசியல் சூழல்ல போராட்டம், சிறை, கைதுன்னு ஆகிறது எல்லாமே மக்களுக்காக உண்மையா உழைக்கிற போராளிகள். சும்மா ஒரு நாள் அரசியல், ஒரு நாள்ல போய் ஒரு நாள் அரெஸ்ட், அதெல்லாம் டிராமா பண்றதெல்லாம் அரசியல் கட்சிகள் பண்ணலாம். போராடி மாசக்கணக்கில் ஜெயிலில் இருக்கிறதெல்லாம் மக்களுக்கான உண்மையான இயக்கவாதிகள். ஸோ அந்த ஒரு வசனத்துல போற போக்கில் தமிழ்நாட்டு அரசியல்ல மக்களுக்காக போராடுற போராளிகளை டக்குன்னு கொச்சைப்படுத்துற மாதிரி நமக்கு தோணுச்சு. ஓவராலா ஒரு எதையும் எந்த ஒரு பெரிய லாஜிக்கல் அப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரி பொலிட்டிக்கலெல்லாம் பொலிட்டிக்கலாக கவனிக்கிற அளவுக்கு கூட அதில் பெரிய ஃபால்ட் இல்லை, இந்த 2 சீனை தவிர. மற்றபடி படம் ஓவராலாக ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நம்ம கைத்தட்டி நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு, கூச்சப்படாமல் இருந்தால் நீங்கள் நல்லா விசில் அடிச்சு கூட என்ஜாய் பண்ணுற அளவுக்கு படம் ரொம்ப அருமையாக சூப்பராக இருந்துச்சு. நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம். நம்மளோட முதல் ரிவ்யூ நல்ல ஒரு பாசிட்டிவான விமர்சனத்தோடு ஆரம்பிச்சிருக்கு. நமக்கும் மகிழ்ச்சி தான். இன்னும் நிறைய விமர்சனங்களை முன்வைப்போம். தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி, வணக்கம்.